ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45 அதிகாரம் 23 வசனம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு அறிக்கையிடும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு எழுப்புதலை குறித்து, ஒரு எழுப்புதலின் காரியத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் சமாரியா ஸ்ரீ என்ற அந்த பெண் தண்ணீர் எடுக்க வருகிறாள். அவளுக்கு ஆண்டவர் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய காரியத்தையும் வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி அங்கே சொல்லுகிறார், பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் எங்கும் வரும். அப்ப முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் தேவன் என்று அறிக்கையிடும். அப்ப என்னை முன்னிட்டு அறிக்கையிடும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு அறிக்கையிடுகிற காரியத்தை நாம் கவனமாய் பார்க்க முடியும். அப்படி என்றால் ஒரு எழுப்புதல், ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்துவிட்டார் என்றெல்லாம் நாம் பொருள் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப நாம மாம்சமான யாவரும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட, ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட, கர்த்தர் தம்முடைய கிரிகளை விளங்க பண்ண அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இப்போ ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதன் தேவனை புதிதாய் தெரிந்து கொண்டார், இரட்சகராக, மீட்பராக. அவருடைய ஜெபம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அவருடைய ஜெபம் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் இருக்கும். கர்த்தராகிய இரட்சகர், கர்த்தராகிய மீட்பரின் ஆண்டவர், அவரின் தேவன். நாவுகள் யாவும் தேவன், அதாவது அறிக்கையிடத்தக்கதாக அவர் தன்னுடைய நாமத்தை குறித்தே நம் நாமத்தினாலே அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவனுடைய நாமம் அறிக்கையிடப்படும், உறுதிப்படுத்தப்படும். அப்ப முழங்கால நின்று தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உடனே செவி கொடுக்கிறார், உடனே ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். நாம என்ன நினைக்கிறோம்? நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா? ஏன் ஜெபம் அவ்வளவு முக்கியமானதா? If it is valuable prayer, if I pray unto the Lord think that it is an valuable prayer. நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறது ஒரு 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 வலிமையான அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஜெபமா? அப்ப அப்படியானால் எனக்கு உடனே அற்புதம் நடந்திருக்க வேண்டுமே, ஏன் அற்புதம் நடக்கவில்லை என்றெல்லாம் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு, அதாவது நாவுகள் யாவும் தேவன், நாவுகள் யாவரும் கர்த்தர் உண்டென்று அறிக்கையிடும். அப்ப நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் அவருடைய கரத்துல, அவருடைய காரியத்தில், அவருடைய செவிகளில் அது ஏறும்படி, அது போகும்படி கர்த்தர் இந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் அந்த ஜெபத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அதை கேட்கிறவராக, உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். நாம சில நேரத்தில் என்ன பண்றோம்? என் ஜெபத்தை கேட்பாரா? ஏதோ ஜெபிக்கிறோம். இப்ப நம்ம சொல்றோம், உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார் அப்படின்னு. அவங்க முழங்காலில் நின்று
சில நேரத்தில் நான் சபைகளில் பார்க்குறேன், ஒரு அம்மாலாம் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும், நல்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணும், முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணும். அப்படி ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு நாள் நான் கேட்குறேன், இந்த உபவாச ஜெபத்தில் ஜெபமெல்லாம் முடிச்சுட்டு அந்த அம்மா கிட்ட கேட்குறேன், என்ன சிஸ்டர் நல்ல ஜெபம் பண்ணியிருக்கீங்க, கர்த்தர் உங்கள் வீட்டுக்காரரை ரட்சிப்பார், அப்படி ஒரு பெரிய ஜெப தூபம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆடா நீங்கள் யாரா பாஸ்டர், அந்த எப்படி பாஸ்டர் ரட்சிக்கப்படுவான்? அப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்களே, ஜெபம் பண்ணி வைப்போம், சும்மா ஜெபம் பண்ணுவோம், அந்த நான் ரட்சிக்கப்பட மாட்டேன் பாஸ்டர். இப்போ நான் வரும்போதே அவனுக்கு அந்த ஆளுக்கு ஒரு 50 ரூபா ஒரு இடத்துல வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த ஆளுக்கு தெரியும், அவன் வாங்கி குடிக்கிறதுக்காக ஒரு 50 ரூபா வச்சுட்டு வந்திருக்கேன். அப்போ இந்த அம்மா ஜெபமும் பண்ணுமா, அந்த ஆள் குடிக்கிறதுக்கு காசு கொடுக்குமா. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 100 ரூபா வைக்கணும் அவருக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ ஒன்று அவருக்கு குடிக்கிறாரு, அவர் வியாதியில் இருக்கார், குடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா, நீங்கள் ஜெபிக்கிறீங்களே, தேவன் அதில் ஒரு மாற்றம் தருவார் என்று நீங்கள் விசுவாசித்தா தானே நடக்கும். முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும், என்னை முன்னிட்டு அறிக்கையிடும். அப்ப நாம நாவினாலே அவருடைய நாமத்தினாலே அறிக்கையிடும்போது கர்த்தர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்பதை தான் இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப நமக்குள்ள விசுவாசம் வளரும். அவருடைய நாமத்தினால நாம் கூப்பிடுகிறோம், அந்த நாமத்தை கர்த்தர் அங்கீகரித்து, கர்த்தர் ஆதரித்து, கர்த்தர் அதில் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நடப்பிக்கிறார். இதான் உண்மை. அப்ப நாம் என்ன செய்யணும், நாம் என்ன நடப்பிக்கணும், நாம் எந்த காரியத்தை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவனமாய் நம்ம பார்த்தா விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அவன் நாமத்தை தானே கூப்பிடுறோம், அதை கூப்பிட சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறதே, நீ இந்த நாமத்தில் கூப்பிட்டா உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி கொடுத்ததே கர்த்தர் தானே, பரிசுத்த ஆவியானவர் தானே. நாம் அதில் என்ன பண்ணுறோம், அதை ஃபாலோ பண்ணுறோமா? கர்த்தர் தான் நமக்கு சொல்லித்தர்றாரு, இதில் நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறேன், நீ கூப்பிடு, முழங்கால் படிட்டு என் நாமத்தை நோக்கி கூப்பிடு, நான் அதில் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறேன் சொல்லித்தர்றாருல. அப்போ அதை சொல்லித்தர்றதே பரிசுத்த ஆவியானவர் தான். நாம் என்னன்னு கேட்குறோம், எப்படி கேட்குறோம், நம்ம என்னன்னு கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அதை கேட்கும் போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணுமா வரக்கூடாதா? வரணும். அந்த விசுவாசத்தை தான் நாம் நாடணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு மகனை இயேசுவின் இடத்துல ஒரு தகப்பனார் கொண்டு வருகிறார். அவன் பிசாசினால் அலக்கழிக்கப்படுகிற மனிதன் மகன். அவங்க அப்பா சொல்றாரு, தீயை பார்த்தா விழுந்துடுறான் ஐயா, ரபி போதுகிறே தீயை பார்த்தா விழுந்துடுறான், தண்ணீரை பார்த்தா விழுந்துடுறான், அவனை ரொம்ப பாதுகாப்பாக நான் வச்சிருக்க வேண்டியது இருக்குது, அது அடிக்கடி அலக்கடிக்குது, ஊமை செவிட்டுமான அந்த அந்த அவன் ஊமையாக இருக்கான், செவிடாக இருக்கான், இது அப்படிலாம் பண்ணுது அப்படின்னு அவர் இயேசுக்கிட்ட சொல்கிறாரு. சொல்லும்போது சொல்கிறாரு, இவனை குணமாக்கும்படி, இவனுக்கு அற்புதம் நடக்கும்படி, இவனை விடுதலை செய்யும்படி, இவனை குணமாக்கும்படி நான் கொண்டு வந்த உங்கள் சீஷர்ட்டை ஒருவரால் முடியலையே. அதையும் அவர் மென்ஷன் பண்ணுறார். நான் அதை கொண்டு வந்த உங்கள் சீஷர்ட்டை அவங்களால முடியலப்பா, நீங்களா எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க, அப்படி நீங்கள் அற்புதம் செய்ய முடியுமான்னு பாருங்க. அவர் அந்த தகப்பனாருடைய பரிதாப நிலையை பார்க்கிறார். பரிதாப நிலையை பார்த்து அவர் சொல்றாரு,
இது அவங்ககிட்ட கூட்டு போனேன், இவங்கிட்ட கூட்டு போனேன், அவங்க அதெல்லாம் ரைட்டு. உனக்குள்ள விசுவாசம், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை பார்ப்பப்பா. நீ விசுவாசித்தனா உன் பையனுக்கு நடக்கிற அற்புதத்தை பார்ப்ப. அந்த உடனே சொல்றான், ஐயா அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப இயேசு அவனுடைய அவ்விசுவாசத்தை நீக்கினா அந்த ஊமையை செவிட்டமான ஆவியை கடிந்து கொண்ட போது அந்த ஆவி அவனை அலக்கழித்து விட்டு போனது. அவன் செத்தவனை போல விழுந்தான். இவர் கையை பிடிச்சு தூக்கி எடுத்து நான் விடுவிக்கப்பட்டவனாய் சுகமானவனாய் அவன் தகப்பன இடத்துல கொடுத்தான். அவன் பேசவும் கேட்கவும் அறிந்தவனாய் இருந்தான். அப்ப என்ன விஷயம் இதுல? அவன் முழங்கால் படிட்டு கேட்கிறான், இயேசுவே நாவு யாவும் அறிக்கையிடணும்ல, முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கையிடும் தேவன் என்று முன்னிட்டு அவரை முன்னிட்டு. அப்ப இவன் அறிக்கையிடுறான், ஆண்டவரே இயேசுவே உங்க சீசனால் முடியல, எனக்கு நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க. அவர் சிம்பிளா சொன்னாரு, நீ விசுவாசித்தால் அது நடக்கும்பா. உடனே அவன் சரண்டர் ஆகிறான், ஆண்டவர் எனக்கு அவ்விசுவாசம் இருக்கு, நான் உங்க சீசனை கொண்டு வந்து ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ள விசுவாசம் இல்லை ஒத்துக்கிறான். அப்ப அதனாலதான் அற்புதம் நடக்கலையான்னு கேட்டுக்கிறான். அப்ப அவன் அவிசுவாசம் போக அவர் செபித்த பின்பு அவன் சுகம் அடைஞ்சிடறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் சீசர்கள் கேட்கறது, ஏன் எங்களால் அது முடியல? அப்பதான் சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், இவ்வகை ஆவிகள் இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி. நீங்க மற்ற இடத்துல போய் ஓட்டுற மாதிரி இதை ஓட்ட முடியாது. மற்ற இடத்துல போய் நீங்க கமெண்ட் பண்ற மாதிரி பண்ண முடியாது. இதுக்கு உபவாசம் வேணும், ஜெபம் வேணும். நீங்க அதிக நேரம் ஜெபம் பண்ணி காத்திருந்து வந்து நீங்க சொன்னாதான் அந்த ஆவி உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படும். ஏன்னா நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார், கிருபை தருகிறார், தயவை தருகிறவரை இருக்கிறார். அப்ப இந்த காலை வேளையில நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம ஜெபிக்கிறோம், ஏதோ ஜெபம் பண்றோம், ஆண்டவர் அதை கேட்டு செஞ்சா செய்யட்டும், செய்யலாம் போட்டோம், இதெல்லாம் செய்ய மாட்டாரு, இதே மாதிரிதான் இந்த மாதிரி சிம்பிளா தான் செய்வாரு, இதெல்லாம் ரொம்ப பெருசு இல்லை அப்படி நமக்குள்ளே நம்ம ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துடுறோம். இல்ல, நாம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இடத்துல, ஆண்டவரே நீ செய்கிற அற்புதத்தை நான் விசுவாசிக்க எனக்கு கிருபைதார். அற்புதம் நடக்குங்க. நான் சும்மா சொல்லல, அற்புதம் நடக்கும். நான் கண்கூடா பார்த்துட்டு வரேன். நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்டதை அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு இருக்கிறவர்கள் அற்புதம் செய்கிறார். கண்டம் விட்டு கண்டத்துல இருக்கிறவங்க, அடுத்த கண்டத்துல இருக்கிறவங்களுக்கும் அங்கே அற்புதம் செய்கிறார். இந்தியாவில் நம்ம ஜெபிக்கிறோம், பிரான்ஸ்ல அற்புதம் நடக்கிறது, கடல் கடந்த அற்புதத்தை செய்கிறார், சிங்கப்பூர்ல அற்புதம் நடக்கிறது, மலேசியாவில் அற்புதம் நடக்கிறது. கர்த்தர் அதை செய்கிறார். விடுதலே இல்லை, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நம்ம சொல்லும்போது நமக்கு தெரியாது அவங்க எந்த ஊர், எந்த நாடு, எங்க இருந்து வர்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களை விடுதலை செய்கிறார். அதான் விசுவாசம். என் விசுவாசம் என்ன? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நாம் அதை கட்டிந்து கொள்ளும் போது ஆண்டவர் அதுல ஒரு அற்புதம் செய்கிறார். அதனால இந்த காலை வேளையில நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், உங்களுடைய ஜெபத்திற்கு பரலோகத்தின் தேவன் பதில் கொடுப்பார். பிதாவாகிய தேவன் பதில் கொடுப்பார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானோட துணையோடு நீங்கள் ஜெபிக்கிற எந்த ஜெபத்திற்கும் பதில் உண்டு. அதை தான் நீங்கள் இன்றைக்கு காணப்போகிறீர்கள். உங்களுக்கு இதுவரை கிடைக்காத நன்மை, கிடைக்காத காரியத்தில் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல விசுவாசம் கேட்டு, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அந்த நிமிடத்தில் அந்த அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமென், ஆமென்.